வெற்றி தலைவர் வெற்றி தளபதி விஜய் அவர்கள் வந்து திமுகவை தீய சக்தின்னு சொன்னதில் தப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ பொய் பிரச்சாரங்கள் சமூக ஊடகங்கள்லாம் எடுத்துக்கோங்க, அவ்வளோ பொய்யை பரப்புகிறாங்க. திரும்ப திரும்ப போஸ்ட்டை போட்டு இதில் வந்து தாவேக்கால இருக்கிற நண்பர்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய அவதூறுகளை பரப்புகிறாங்க. அப்புறம் ஒரு சில மீடியாக்களை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய மீசை வச்சுருக்கவங்க, அப்புறம் வந்து 200க்கு வேலை செய்கிற கொத்தடிமைகள், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இவங்களே வந்து மீடியாவில் போயிட்டு சமூக ஆர்வலர், அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள், இந்த மாதிரி பேரை போட்டுக்கிட்டு அவங்க கட்சிக்காரங்களே வந்து பேச வச்சுட்டு இவங்க வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. ஏதோ இவங்க வந்து சமநிலையில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து எச்ச வேலைகள்லாம் நிறையா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு வந்து உலக வரலாற்றிலேயே தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் வந்து அந்த பொறுப்பாளர் மேலே நடவடிக்கை எடுத்து அவரை நீக்கியிருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாம் வந்து நீக்க மாட்டாங்க. அவங்கள வந்து சாட்சியெல்லாம் கலைப்பாங்க, சம்மந்தப்பட்டவங்கள வந்து மிரட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் உலக வரலாற்றிலே முதல் முறையாக வந்து அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க எவ்வளோ முக்கியமானவங்களாக இருந்தாலும் அவங்கள நீக்கியிருக்குது தமிழக வெற்றி கழகம். அதுக்கு முதல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய வந்து சல்யூட் தான் கொடுக்கணும். அப்புறம் பெண்கள் வந்து இங்கே தான் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்துலேயும் பாருங்கள், அங்கே இருக்க பசங்கள்லாம் வந்து இருக்கிற பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. மேலே மேலே போயிட்டு ஒட்டிட்டு இல்லாமல் மேலே ஏறிட்டு நிற்காமல் அவங்களுக்கான கேப் கொடுத்து அந்த அளவுக்கு வந்து நல்லபடியாக நடந்துக்கிறாங்க. ஈரோடு மீட்டிங்லலாம் நீங்கள் வேணால் வந்து அத்தனை ட்ரோனெல்லாம் இருந்துச்சு, அந்த கூட்டத்தில் எல்லாம் வந்து ஜூம் பண்ணி பாருங்கள். பசங்க வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மட்டும்தான் பாதுகாப்பு அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது வந்து கட்டுப்பாடான கூட்டம் அப்படிங்கிறதுக்கு ஈரோடு மக்கள் சந்திப்பு ஒரு உதாரணம். அந்த 3 எழுத்து மந்திரத்திற்காக யார் வந்து கட்டுப்பாடு இல்லாத கூட்டம்னு சொன்னாங்களே அவங்க கூட்டத்தை போய் பாருங்களேன். அவங்க வந்து இளைஞர் அணி மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துனாங்க. மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் கொள்கை கூட்டம் கழக இளைஞர்களே இல்லை தான், இருந்தாலும் வந்து அங்கே இளைஞரணி மாநாடு நடத்துனாங்க. அவங்க வந்து மிக்சர் கொடுத்தாங்க, முறுக்கு கொடுத்தாங்க, இந்த மாதிரி திங்கிறக்க பொருளெல்லாம் கொடுத்தாங்க. அப்பையும் வந்து அங்கே இருக்கிற அந்த சேரெல்லாம் ஃபில் பண்ண முடியல. ஆனால் நாங்கள் வந்து மிக்சருக்காக வந்த கூட்டம் இல்லை, நாங்கள் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் மாற்ற வந்த கூட்டம். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் கொள்கை கூட்டம்னு சொல்லிட்டு பிரியாணிக்கும் வாழைத்தாருக்கும் அங்கே இருக்க இளநிக்கும் இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வெறுங்கையோடு வந்து அதை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் கத்தியே ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து போய் அதை அறுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்சிக்காரங்க வந்து என்ன இருக்கிறதுல, அதாவது எரியறதில் பிடுங்கிறது மிச்சம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போது வந்து இன்னொரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு மீட்டிங்கில் அந்த விளையாட்டு உபகரணங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதை எடுத்துக்கிறதுக்கு எல்லோரும் ஒருத்தர் தள்ளி அதை முழுசாகவும் எடுத்துக்கல, எல்லாத்தையும் உடச்சி யாருக்கும் உபயோகப்பட இல்லாமல் மாற்றினது தான் வந்து திமுகவோட சாதனை. அதுதான் உண்மை. அதுதான் வந்து உண்மையான திமுக தொண்டர்களோட நிலைமை. ஓகேவா? கண்டிப்பாக வந்து அவங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா, திமுக அந்த அளவுக்கு தான் அவங்களோட வாழ்க்கையோட முறைகளையும் அவங்க வந்து வாழ்வாதாரத்தையும் வச்சுருக்குது. அதனால எப்படியாவது வந்து நமக்கு இது கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. இந்த நிலை மாறணும்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும். அப்போ தான் வந்து எல்லா அடித்தட்டு மக்களுக்கும் அவங்களோட உரிமைகளும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளும் கிடைக்கும். வெற்றி தலைவர் அவர்களோட உரையில் ரொம்ப பாதிக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியும் சாட்டை துரைமுருகனும் தான். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து ட்ரிகர் ஆகி பைத்திய மாதிரி வந்து ஐயோ அம்மம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாமே வந்து அவங்க கட்சியில் ஓட்டை தான். அவங்களோட ஓட்டையும் சேர்ந்து நம்ம தான் வந்து இப்போ வாங்க போகிறோம். ஏன்னா நம்ம தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டதே. இன்கேஸ் வந்து நான்லாம் கூட வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க மேலே இருக்க பற்றோ அவங்க பேசுகிறத பிடிச்சோ இல்லை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து ஒரு பயம் வரணும், மாற்றத்துக்காக ஒருத்தங்க இருக்காங்கன்னு வரணுங்கிறதுக்காக தான் வந்து ஓட்டு போட்டோம். இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் எதனால் உங்கள் ஓட்டை வந்து அவங்களுக்காக பதிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்புறம் நிறையா வந்து
கதைகள் அடுக்கிக்கொண்டே போகிறீங்க. எங்கள் தலைவராவது குட்டி கதைகள் சொல்கிறாரு, ஆனால் உங்கள் தலைவர் வெறும் கட்டுக்கதைகள் மட்டும்தான் சொல்கிறாரு. சொல்கிற எல்லாமே சாட்டை துரைமுருகனே வந்து ஒரு வீடியோவில் முன்னாடி பதிவு பண்ணியிருப்பார். சீமானை பற்றி நிறையா எதை சொன்னாலும் பேசுவான், அதை சொன்னாலும் பேசுவான், முசோலினி கேட்டாலும் பேசுவான், நான் வந்து அவங்க வீட்டில் போய் சோறு தின்னேன் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு பேசுவான் அப்படின்னலாம் சாட்டை துரைமுருகன் தான் ஒரு வீடியோவில் பதிவு பண்ணது. நாங்கள் யாரும் பதிவு பண்ணல. இப்படி உங்கள் கட்சியில் இருக்கிற ஓட்டைகளே நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் கட்சியில் இருக்கிற நிறையா விஷயங்கள் ஓகேங்களா. உங்கள் கட்சியில் வந்து நிறைய இடத்துல இப்போ வந்து பொறுப்பாளர்கள்லாம் எல்லாம் யாருமே இல்லாத சூழ்நிலையெல்லாம் வந்துருச்சு. அதனால் முதல்ல வந்து உங்கள் கட்சியை பலப்படுத்திட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஏன் வந்து தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கணும்னு ஒரு முகாந்திரமே உங்களுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தேவை யார் வந்து புகழின் உச்சியில் இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி பேசுனா அப்போ தான் வந்து உங்களை பற்றி வந்து யாரும் பார்ப்பாங்க, ஏதாவது உங்களோட வீடியோக்கெல்லாம் வியூஸ் போகும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தானே தவிர மக்கள் மீது அக்கறையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஆரம்பித்தப்போ வந்து ஏதோ மக்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிச்சு. அப்புறமேல தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்து பணத்திற்காக வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படின்ட்டு. ஓகேங்க, வந்து நிறையா வந்து இப்போ சமூக ஊடகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொய் பிரச்சாரங்கள்லாம் பரப்புகிறாங்க. அவங்க கமெண்ட்டில் அவங்களோட போஸ்ட்டில் போயிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. நான் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணால் அது இன்னும் நிறையா பேர்த்துக்கு வந்து போகும் அந்த அவங்க போஸ்ட்டு. அது மூலமாக அவங்க சம்பாதிப்பாங்களே தவிர அதுக்கு தான் வந்து உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற போஸ்ட் வந்து பூஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறக்காக உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்க உங்களை கமெண்ட் பண்ண வைக்கிறாங்க. அதனால் அவங்களோட கமெண்ட்டில் போய் அவங்களோட போஸ்ட்டில் போய் கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, தமிழக வெற்றிக்கழகம் கண்டிப்பாக 2026 ஆட்சி அமைக்கும். இது வந்து உறுதி. எல்லோரும் வந்து கண்டிப்பாக உறுதியோடு இருங்க. இன்னும் 3 மாதம்தான் இருக்குது. 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்துக்கு நம்ம வந்து தயாராகிட்டுருக்கோம். தமிழகம் முழுவதும் வந்து தளபதி அவர்களோட அலை தான் வீசுது. புரட்சி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தலைவர் அவர்களோட அலை தான் வீசுது. அதனால் கண்டிப்பாக 2026 தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த கட்டுப்பாடற குற்றம்லாம் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் அது திமுகவோட கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அவங்க அங்கே மட்டும் கட்டுப்பாடு இல்லாமல் இல்லை, அவங்களோட ஆட்சியிலையும் சரி அவங்களோட அதிகாரத்துலேயும் சரி எதுலேயுமே கட்டுப்பாடோ ஒரு ஒழுங்குமுறையோ இல்லை. யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்பயும் பாருங்கள், இந்த போதைப் பொருட்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து கழுத்தில் வந்து அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து போட்டுட்டு போனார். அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிற கூட வந்து இது பண்ணாங்க. அப்போ இப்போ வந்து அந்த போதைப் பொருள் புழக்கத்தை வந்து தடை பண்ணிட்டாரா? இல்லை, இன்னுமே வந்து அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப வந்து சாதாரணமாக கிடச்சிட்டு தான் இருக்குது. எல்லோரும் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதனால் இவங்க வந்து வாயளவில் தான் எல்லாம் சொல்லுவாங்களே தவிர எந்த இதையும் செயல்படுத்த மாட்டாங்க. இவங்க வந்து போன தடவை 2011 இவங்களோட தேர்தல் அறிக்கையிலேயே மது ஒழிப்பு, தமிழகத்தில் ஒரு சொட்டு கூட மது இல்லாத நிலைமை இருக்கும், மது ஒழிப்புக்கு முதல் கையெழுத்து போடப்படும்லாம் சொன்னாங்க. அடுத்த தேர்தலில் நீட்டுக்கு வந்து முதல் கையெழுத்து போடப்படும்னு சொன்னாங்க. மாதம் மின் கட்டணும்னு சொன்னாங்க. இன்னும் நிறையா விஷயம், விவசாயிகளுக்கெல்லாம் வந்து நிறைய அறிவிப்பு கொடுத்தாங்க. விவசாய நிலத்தில் ரோடு போட்டு நடந்தாங்க. அங்கே போயிட்டு வந்து கிராம சபை கூட்டங்கள்லாம் நடத்துனாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பண்ணாங்க. எதிர்க்கட்சியாக இருந்தபோது கேட்ட கேள்விகளை ஆளுங்கட்சியாக வந்தோடனே கண்டுக்கவே இல்லை. இன்னொரு எதிர்க்கட்சி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கணும். அப்புறம் வந்து அவங்க ஆளுங்கட்சியாக வரணும், இவங்க எதிர்க்கட்சியாகி கேள்வி கேட்டுட்ருக்கணும் இப்படின்னு நினச்சாங்க. தமிழக வெற்றி கழகம் அரசியலுக்கு வந்தோன்னு அப்புறம் இதெல்லாம் நடக்காது. ஏன்னா இளைஞர்களோட சக்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. உலக தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த தடவை இளைஞர்களோட சக்தி என்னன்னு வந்து இந்த தேர்தலில் தெரியும்.
ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பாக தயாராகுங்க. இந்த தடவை விட்டுட்டோன்னா இளைஞர்கள் அரசியல் மேலே இருக்கிற ஈர்ப்பெல்லாம் வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்றைக்குமே நாடு வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அதனால் எல்லா இளைஞர்களும் முழித்துக் கொள்ளுங்க. நாங்கள் வந்து எங்களோட குடும்பத்துக்காகவோ எங்களோட கட்சிக்காகவோ போராடல. நாங்கள் வந்து எல்லா மக்களுக்கும் அடிப்படை உரிமைகள் கிடைக்கணும், அடிப்படை வசதிகள் கிடைக்கணும், விலைவாசி எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கணும், எல்லாமே வந்து நேர்மையாக நடக்கணும், ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் எல்லாமே வந்து ஊழல் இல்லாமல் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் நடக்கணும். அப்படிங்கிறக்காக தான் வந்து அரசியலில் நாங்கள் வந்து முக்கியமான பங்கெடுத்திருக்கிறோம். அதனால் எல்லாருமே வந்து வெற்றி தலைவர் தளபதி அவர்களோட கருத்தை வழிபடுத்துங்க. நன்றி, வணக்கம்.